வணக்கம். யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் இன்றைக்கி என்ன அப்டேட்டுன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் யூஜி, பிஜி காலேஜ் டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்காங்களோ, தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த காலேஜில் படித்தாலும் பரவாயில்ல, எந்த யூனிவர்சிட்டிலையும் படித்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கான லேட்டர் என்ட்ரி வாய்ப்பு தான் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கொடுத்துருக்காங்க. வர ஏப்ரல் 10 லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எந்த காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். அவுட் ஆஃப் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தா எலிஜிபிள் கிடையாது. ரெண்டாவது டைம் லிமிட். நீங்கள் வித்தின் டைம்ஸ் பீரியட், அதாவது அந்த ஸ்பேன் பீரியட் n+n இருக்கணும். அதாவது யூஜினா 3 இயர்ஸ்னால் 3 இயர்ஸ் + 3 இயர்ஸ் 6 இயர்ஸ் தான் உங்களோட எலிஜிபிலிட்டி. அதுக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். தேர்டு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிசி, மார்க் ஷீட் அண்ட் சிலபஸ் காப்பி. இந்த சிலபஸ் காப்பியில் ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு மாறி இருந்தாலோ, ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் இருந்தாலோ அதுக்கேற்ற மாதிரி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க. நீங்கள் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் டைரெக்டாக போயிட்டு வர ஏப்ரல் 10 கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களோட பேமெண்ட் ஆன்லைனில் டைரெக்டாக பே பண்ணலாம். ஆஃப்லைனில் பே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் யூஜியில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 2nd செமஸ்டர்லேருந்து 6th செமஸ்டர் வரைக்கும், பிஜியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 2nd செமஸ்டர்லேருந்து 4th செமஸ்டர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரேங்கிங் அண்ட் டெசிக்னேஷனுக்கு எலிஜிபிள் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்சல்டன்ட் மார்க் ஷீட்டு கொடுக்க மாட்டாங்க. இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்டாக மட்டும்தான் கொடுப்பாங்க. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நீங்கள் வேறு எந்த யூனிவர்சிட்டிலையும் டிஸ்டன்ஸ் மோடில் படிச்சிருந்தாலும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. இது மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ரிலேட்டட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.